சதுர எண்கள் அல்லது நிறைவர்க்க எண்கள் பார்த்தீங்கன்னா ஓரொன்று ஒன்று ஈற்றெண்டு 4 மும்மூன்று 9 நன்னான்கு 16 ஐயஞ்சு 25 இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சதுர எண்கள். முதலாவது சதுர எண்ணா ஒன்றால பெருக்கும், இரண்டாவது சதுர எண்ணா ரெண்டால பெருக்கும், மூன்றாவது சதுர எண் காணோம்னா மூன்றால பெருக்கும். அவ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப மூன்றாவது சதுர எண் மூன்றாவது சதுர என்ன செய்யணும்? 3 ஐ 3ஆல் பெருக்க வேண்டும். அப்ப 3 9 நான்காவது சதுர எண் நான்காவது சதுர எண் கேட்டா 4ஆல பெருக்கும். 4ஆல பெருக்கணும் நன்னான்கு 16. இது புரியுதா உங்களுக்கு? நான்காவது சதுர எண் கேட்டா 4 தர 4. சப்போஸ் ஏழாவது சதுர எண் கேட்டா என்ன செய்வீங்க? ஏழாவது சதுர எண் கேட்டா 7ஆல பெருக்கணும் 7 49 அப்ப மூன்றாவது சதுர எண் கேட்டா 3ஆல பெருக்குவீங்க 9. நான் ஏழாவது சதுர எண் கேட்டா 7ஆல பெருக்குவீங்க 7 49. நான்காவது சதுர எண் கேட்டா 4ஆல பெருக்குவீங்க நன்னான்கு 16. அப்ப இது உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த மாதிரி இப்ப மூன்றாவது சதுர எண் கேட்டா 3ஆல பெருக்குவீங்க. இதே போல எண்ணாவது சதுர எண் கேட்டா என்ன செய்வீங்க? எண்ணாவது சதுர எண் கேட்டா எண்ணால பெருக்கும். அப்ப எண்ணால பெருக்கினா எண் வர்க்கம். இதுதான் சதுர எண்களுக்குரிய பொது உறுப்பு. அப்ப சதுர எண்களுக்குரிய பொது உறுப்பு எது சொல்லுங்க? எண் வர்க்கம். இதுதான் சதுர எண்களுக்குரிய பொது உறுப்பு. சரி, முக்கோண எண்கள் எப்படி செய்யலாம் சொல்லுங்க? முதலாவது முக்கோண ஒன்று. சரியா? முதலாவது முக்கோண ஒன்று. இது 1 2 3 கேம். இது ஒரு கேம் இருக்கு. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கிறாங்களுக்கு 1 2 3 கேம். முதலாவது முக்கோண ஒன்றுல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒன்று சம்பந்தப்படுதா? ஒன்றோட மனசுக்குள்ள 2 கூட்டி எப்படி? மனசுக்குள்ள 2 கூட்டி. அப்ப மனசுக்குள்ள 2 கூட்டி அப்ப என்ன வரும்? ஒன்றோட 2 கூட்டினா 3. பாருங்க, 1 2 3 மூணுமே சம்பந்தப்படுது. 1 இங்க சம்பந்தப்படுது, 3 இங்க சம்பந்தப்படுது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் 2 எங்கே சொல்லி? 2 இங்க மனசுக்குள்ள, 2 மனசுக்குள்ள ஒன்றோட 2 கூட்டி 3. அப்ப இங்க நாங்க எவ்வளவு கூட்டினாங்க? 2 கூட்டினாங்க. அப்ப இங்க எவ்வளவு கூட்டணும் சொல்லுங்க? 2 கூட்டினா இனி 3 கூட்டணும். 3 கூட்டினா 6. எனக்கு 2 கூட்டினாங்க. அப்ப 2 அடுத்தது எவ்வளவு கூட்டணும்? 3 கூட்டணும். இனி எவ்வளவு கூட்டணும்? 4 கூட்டணும். அப்ப 6ஓட 4 கூட்டினா 10. இந்த மாதிரி முக்கோணங்களை நாங்கள் குயிக்கா கண்டுபிடிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒன்றோட 2 கூட்டினா 3, 1 2 3, 3 3 6, 6 4 10. இங்க 2 கூடுது, இங்க 3 கூடுது, இங்க 4 கூடுது. அப்ப இனி எவ்வளவு கூட்டும் சொல்லுங்க? 10ஓட 5 கூட்டுங்கோ 15, 6 கூட்டுங்கோ 21, 7 கூட்டுங்கோ 28. இவ்வாறு போய்கொண்டிருக்கிற எண்கள் நாங்கள் சொல்வோம் முக்கோண எண்கள். இன்னும் அங்கே போகலாம். 2 கூட்டினா 3, 3 கூட்டினா 6, 4 கூட்டினா 10, 5 கூட்டினா 15, 6 கூட்டினா 22, 7 கூட்டினா 28. இப்ப நீங்க நான்காவது முக்கோண எண் என்று கேட்டா
திடீரென்று கேட்டா எப்படி செய்வீங்க? நான்காவது முக்கோண எண், நான்காவது முக்கோணம் சும்மா சட்டென்று கேட்டால் நீங்க பட்டென்று செய்வீங்க. எப்படி செய்யுமா? நான்காவது முக்கோணம் என்ன செய்வீங்க? நான்கு அதுக்கடுத்துள்ள இலக்கம், நான்கு அதுக்கடுத்துள்ள இலக்கம் 5ஆல பெருக்கி 2ஆல பிரிப்பீங்க. 4 அதுக்கடுத்துள்ள இலக்கம் 5ஆல பெருக்கி என்ன செய்வீங்க? 2ஆல பிரிப்பீங்க. நான்காவது முக்கோணம் கேட்டால், நான்காவது முக்கோணம் கேட்டால் 4 அதுக்கடுத்துள்ள இலக்கம் 5ஆல பெருக்கி 2ஆல பிரிப்பீங்க. அப்ப எவ்வளவு சொல்லுங்க? 4 20 அதற்கு 2, 4 20 அதற்கு 2. மேலும் கீழுமாக 2ஆம் வகைப்பாடால வெட்டலாம். ஈர் 1 ஈர் 10 20. சோ 10 ஒன்றால பிரிச்சா 10. அப்ப நான்காவது முக்கோணம் என்ன ஆன்சர் வருது? 10. சரி, சப்போஸ் உங்களுக்கு கேட்கிறாங்க, இப்படி வச்சு கொள்வோம். 7ஆவது முக்கோணம் எதுன்னு சொல்லு. அப்ப 7ஆவது முக்கோணம், 7ஆவது முக்கோணம் காணமாக இருந்தால் 7 அதுக்கடுத்துள்ள இலக்கம் 8ஆல பெருக்கி 2ஆல பிரிக்கும். 7ஆவது முக்கோணம் கேட்டால் 7 அதுக்கடுத்துள்ள இலக்கம் 8ஆல பெருக்கி 2ஆல பிரிக்கும். அப்ப எவ்வளவு சொல்லுமா? 7 8 56 அதற்கு 2. 7 8 56 அதற்கு 2. சோ உங்களுக்கு 56 நேரடியா 2ஆல பிரிச்சா 28. அப்படி 56 2ஆல பிரிக்க தெரியாத ஆட்கள் என்ன செய்யணும்டா? 2 4 1 மிச்சம் 6 16ல 2 16 0. ஓகே, இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னாவது முக்கோணம் கேட்டா என்ன செய்வீங்க சொல்லுமா? இந்த மாதிரி இப்படி இதே போல என்னாவது முக்கோணம் கேட்டா என்ன செய்வீங்க? என்னாவது முக்கோணம் கேட்டா என்ன செய்வீங்க? என்னாவது முக்கோணம் கேட்டா என்ன அதுக்கு அடுத்துள்ள இலக்கம் எண் சக ஒன்றால பெருக்கி, சோ என்ன அதுக்கு அடுத்துள்ள இலக்கம் எண் சக ஒன்றால பெருக்கி நாங்கள் அதனை 2ஆல பிரிக்க வேண்டும். என்ன அதுக்கு அடுத்து வார இலக்கத்தால பெருக்கும். அப்ப எண்ணுக்கு அடுத்து வார இலக்கம் என்ன விட 1 கூடுதலாக இருக்கும். எண்ணுக்கு அடுத்து வார இலக்கம் எண்ணை விட 1 அதிகமாக இருக்கும். எண்ணை விட 1 கூடுதலாக இருக்கும். அப்ப என்ன அதுக்கு அடுத்து வார இலக்கம் n+1ஆல பெருக்கி அதனை நாம 2ஆல பிரிப்போம். அப்ப என்ன வருதுன்னா n bracket n+1 அதன் n bracket n+1 க்கு 2. இதுதான் எண்ணாவது முக்கோணம். எண்ணாவது முக்கோணம் என்றால் என்ன அதுக்கு அடுத்து வார இலக்கம் n+1ஆல பெருக்கி என்ன அதுக்கு அடுத்து வார இலக்கம் n+1ஆல பெருக்கி அதை 2ஆல பிரிக்கும். அடுத்த லைன் பெருக்கல் எடுத்து போட்டு நெருக்கி எழுதும். 7ஆவது முக்கோணம் கேட்டா 7 அதுக்கு அடுத்த இலக்கம் 8ஆல பெருக்கி 2ஆல பிரிக்கிறோமே. அதே போல எண்ணாவது முக்கோணம் காணோமா இருந்தா என்ன அதுக்கு அடுத்துள்ள இலக்கத்தால பெருக்கும். எண்ணுக்கு அடுத்து வார இலக்கம் எப்படி இருக்கும்? எண்ணை விட 1 கூடுதலாக இருக்கும். அப்ப எண்ணுக்கு அடுத்து வார இலக்கம் எண்ணை விட 1 அதிகமாக இருக்கும். அப்ப என்ன n+1ஆல பெருக்கி 2ஆல பிரிப்போம். இதுதான் எண்ணாவது முக்கோணம். பயிற்சி 1.4 முதலாவது கேள்வி. ஒன்றில் தொடங்கி சதுர எண்கள் ஏறு வரிசையில் இருக்கும் எண்கோளத்தின் 10ஆம் உறுப்பு யார்? ஒன்றில் தொடங்கி சதுர எண்கள் ஏறு வரிசையில் இருக்கும் எண்கோளத்தின் 10ஆம் உறுப்பு யார்? அப்ப சதுர எண்கள் இந்த எண்கோளம் எது சொல்லுவாங்க? எண் வர்க்கம். சோ முதலாவது கேள்வி பாருங்க, 10ஆம் உறுப்பு
சதுர எண்கள் எனும் எண்கோளத்தின் 10ஆம் உறுப்புக்கு இருக்கிறாங்க. அப்ப சதுர எண்களுக்குரிய பொது உறுப்பு பார்த்தீங்கன்னா எண் வர்க்கம். சதுர எண்களுக்குரிய பொது உறுப்பு எண் வர்க்கம். அங்க நாங்க என்ன செய்யறோம்னா எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிட வேண்டும். அப்ப எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிட்டா 10 இன் 2ஆம் அடுக்கு. எண் இருக்கிற இடத்தில் எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிடுவோம். அப்ப 10 இன் 2ஆம் அடுக்கு 10 இன் 2ஆம் அடுக்குண்டா 10 தர 10. 10 இன் 2ஆம் அடுக்குண்டா 10 தர 10 10 100 10 100. சரி, அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க. முக்கோண எண்கள் ஏறுவரிசையில் இருக்கும் எண்கோளத்தின் 10ஆம் உறுப்பு யார்? அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. முக்கோண எண்கள் ஏறுவரிசையில் இருக்கும் எண்கோளத்தின் 10ஆம் உறுப்பு யாது? அப்ப முக்கோண எண்களுக்குரிய பொது உறுப்பு எது சொல்லுமா? என்ன அதுக்கு அடுத்துள்ள உறுப்பு எண் சக உண்டால பெருக்கி அதை 2ஆல பிரிக்கிறது தான் அது எண்கோணம். எண்ணாவது முக்கோண எண் என்ன அதுக்கு அடுத்துள்ள இலக்கத்தால பெருக்கும். அப்ப எண்ணுக்கு அடுத்து வர இலக்கம் என்ன சொல்லுவாங்க? எண்ணை விட 1 அதிகமாக இருக்கும், எண்ணை விட 1 கூடுதலாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எண் அதுக்கு அடுத்துள்ள இலக்கம் n+1ஆல பெருக்கி 2ஆல பிரிப்போம். இந்த எண்ணுக்கும் n+1க்கும் இடையில தரை இருக்கு. நாங்க சில நேரத்துல போட மாட்டோம், நீங்க விலகி கொள்ளணும். எண்ணுக்கும் அந்த பிராக்கெட்டுக்கு இடையில என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு, தரை இருக்கு. அப்ப எத்தனையாவது முக்கோணம்? இங்க சதுர கோணத்தின் 10ஆவது உறுப்பு கேட்டவங்க. இப்ப இரண்டாவது கேள்வி முக்கோண கோணத்தின் 10ஆவது உறுப்பு கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யலாம்னா எண்ணுக்கு பதிலாக நாங்க என்ன செய்யணும்னா 10. அவ எண்ணுக்கு பதிலாக 10 எண்ணி இருக்கிறது. எண்ணுக்கு பதிலாக 10 சக 1 அதற்கு 2. சோ 10க்கும் இந்த பிராக்கெட்டுக்கும் இடையில என்ன இருக்கு? தரை இருக்கு. பெருக்கலுக்கு என்ன செய்யலாம்? வெட்டலாம். எப்படி வெட்டலாம் சொல்லுங்க? ஈர் 1 ஈர் 5 10. அப்ப 5 தர 5 பெருக்கல் 10ஓட 1 கூட்டினா எவ்வளவு? 11 11 55. இல்ல உங்களுக்கு இது கஷ்டம் என்றால் நீங்க எப்படி செய்யலாம் என்றால் உங்களுக்கு இந்த இன்னும் நீங்க இந்த பின்னங்களின் பெருக்கல் செகண்ட் டேர்ம் தான் படிக்க போறீங்க. கிரேட் 8 செகண்ட் டேர்ம் சிலபஸ் தான் இந்த பின்னங்களின் பெருக்கம். அப்ப அதனால உங்களுக்கு அந்த பெருக்கம் அந்த சுருக்கம் அந்த நான் காட்டின முதல் மெத்தட் கஷ்டமாக இருந்தால் இன்னொரு மெத்தட் காட்டுறேன், சுருக்கம் செய்யற இன்னொரு மெத்தட் காட்டுறேன். சோ 10வது முக்கோணம் எண்ணுக்கு பதிலாக 10 தர எண் இருக்கிற இடத்துல 10 சக 1 அதற்கு 2. ஓகே, அடுத்த லைன் 10 தர 10ஓட 1 கூட்டினா 11 10ஓட 1 கூட்டினா 10 1 11 அதற்கு 2. சோ பெருக்கலுக்கு என்ன செய்யலாம்? மேலும் கீழுமாக வெட்டலாம். ஈர் 1 ஈர் 5 10. அப்ப ஆன்சர் I11 55. சரி, ஆன்சர். மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஒன்றில் தொடங்கி சதுரங்கள் ஏறுவரிசையில் இருக்கும் எண்கோளத்தில் ஒன்றிலும் பெரிய 50லும் சிறிய ஓர் உறுப்பு ஒன்றில் தொடங்கி முக்கோணங்கள் ஏறுவரிசையில் இருக்கும் எண்கோளத்திலும் ஒரு உறுப்பாகும். ஒன்றை விட பெருசா பாத்தீங்கன்னா 50 விட சிறிய உறுப்பாகும். அதான் கலைக்கிறாங்க. மூன்றாவது கேள்வியில நிறைய அகற்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஒன்றை விட பெரிதா 50 விட சிறிதா. அப்ப 1க்கும் 50க்கும் இடையில வரணும். எப்படி? 1க்கும் 50க்கும் இடையில வரணும். ஒன்றிலும் பெரியதாம் 50லும் சிறியதாம். ஒன்றை விட பெரிதாம் 50 விட சிறிதாம். சதுர கோளத்திலும் ஒரு உறுப்பாக இருக்கிறதாம். அந்த உறுப்பு அந்த எண் முக்கோண கோளத்திலும் காணப்படுதாம். 2 in 1. சதுர கோளத்திலும் ஒரு உறுப்பாக இருக்கிறது,
at the same time முக்கோணன் கோணத்திலும் ஒரு உறுப்பாக இருக்கிறது. அது எது? பாருங்க, சதுர எண்கள் ஓரொன்று ஒன்று, ஈரெண்டு 4, மும்மூன்று 9, நன்னான்கு 14, ஐயஞ்சு 25, 6 36, 7 49, 8 64 எழுத தேவையில்லை. ஒன்றுக்கும் 50க்கும் இடையில நம்ம கலைச்சிருக்கலாம். நான் முதற்குறைக்கு ஒன்றையும் எழுதி வச்சிருக்கேன். சரியா? ஏன் ஒன்றிலும் அவன் சொல்லியிருக்கான் ஒன்றிலும் பெரிய, அப்போ ஒன்றை கூட நான் எழுத தேவையில்லை. அடுத்தது முக்கோணங்கள் எது சொல்லி பார்ப்போம். என்னது? ஒன்று. என்ன முதலாவது முக்கோணன் ஒன்று. என்ன 1 2 3 கேம் ஒன்றை போட்டுட்டு மனசுக்குள்ள ரெண்டை கூட்டி, அப்போ ஒன்றோட ரெண்டை கூட்டினா 3, மூணோட 3 கூட்டினா 6, அதோட 4 கூட்டினா 10, 5 கூட்டினா 15, 6 கூட்டினா 21, 7 கூட்டினா 28, 8 கூட்டினா 36, 9 கூட்டினா 45, 2 கூடுது, 3 கூடுது, 4 கூடுது, 5 கூடுது, 6 கூடுது, 7 கூடுது, 8 கூடுது, 9 கூடுது. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறார் யார் சொல்லுவோம்? சதுர கோலத்திலும் இருக்க வேண்டும், முக்கோண கோலத்திலும் காணப்பட வேண்டும். அப்படியானால் யார் இருந்தார்? இந்த 36. அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னென்றால் எத்தனையாவது சொல்லி சிறுபாபம்? ஓ, முதலாவது கேள்வி. அதுக்குரிய ஆன்சர் 36, 36. ஓகே. இரண்டாவது கேள்வி பாருங்க. ரோமன் இலக்கம் 2. அவ்வுறுப்பு எத்தனையாவது சதுரன்? எத்தனையாவது சதுரன் என்றால் நாங்கள் மேல ஒன்றை கணக்கெடுக்க மேல ஒன்றே நாங்கள் கணக்கெடுத்த எத்தனையாவது சதுரன்? என்ன? ஓரொன்று 2 4, 6 36. அதை வச்சு டக்குன்னு சொல்லலாம் 6வது சதுரன், 6வது உறுப்பு. எதாக தெரிவிக்கலாம்? 36. எந்த சேம் நம்பர்ஸ், எந்த சமமான எண்கள்? 6 தர 6, 6 36. அதை வச்சுக்கொண்டே சொல்லிடலாம் இது எத்தனையாவது உறுப்பு, எத்தனையாவது சதுரன் என்று இருக்கிறான்? 6வது சதுரன், 6வது சதுரன். இல்லாட்ட எண்ணியும் பார்க்கிறாங்க. பாருங்க, 1 2 3 4 5 6. ஸோ 6வது சதுரன், 6வது சதுரன். அடுத்தது பாருங்க, மூன்றாவது கேள்வி என்னவா? அவ்வுறுப்பு எத்தனையாவது முக்கோணன்? எத்தனையாவது முக்கோணன் என்று கேட்கிறாங்க. 1 2 3 4 5 6 8, 8வது முக்கோணன். 1 2 3 4 5 6 7 8, 8வது முக்கோணன். அப்ப ஆன்சர் 8வது முக்கோணன், 8வது முக்கோணன். இது ஆன்சர்.